வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ பிட்வீன் KKR அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அட் ஈடன் கார்டன்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கம்ஃபர்டபுளா 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட் டாமினேஷன் அவ்வளவுதான் சொல்ல முடியும். டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ். ஒரு பெரிய ரேம்பேஜ்ல தொடர்ந்து வின் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. 2-3 மேட்சா 10 பாயிண்ட்ஸ் அப்படி வந்து கெத்தா வந்து ஃப்ரண்ட்ல நின்னாங்க. ஸோ இப்போ ஒரு தோல்வி அகைன்ஸ்ட் KKR. ஸோ இட் வாஸ் எக்ஸ்பெக்டட்ங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் KKR லைனப் வாஸ் ஃபார் பெட்டர் தேன் டெல்லி. டெல்லி என்னதான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல இருந்தாலும் எனக்கு அப்பவே தோணுச்சு, ஓகே KKR இந்த மேட்ச் வந்து கிளியரா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாவும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ டாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்ததுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் பேட்டிங். ஸோ ஒரு டீமோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை விளையாடுறதுல தப்பே கிடையாது. பட் கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது, ஒரு 185 190 அட்லீஸ்ட் அடிச்சிருக்கணும், மேட்ச்ல இருந்திருக்கணும்னா. பட் 153 for 9 இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப்புங்க கண்டிப்பா. அது இப்படி ஒரு பேட்டிங் ஆர்டர் KKR வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்டிங் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். குல்தீப் யாதவ் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் 35 of 26. அவர் மட்டும் அடிக்கலன்னா இந்த ஸ்கோர் கூட வந்திருக்காது. அப்போ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஐ திங்க் தே வுட் ஹவ் ஸ்கோர்ட் only 130 or 135. ஸோ அந்த அளவுக்கு போறாந்தது அவங்க பேட்டிங். ரிஷப் பண்ட் கொஞ்சம் செட் ஆனாரு, பட் அக்ராஸ் த பேட் நிறைய ஷார்ட்ஸ் ஆடி அவுட் ஆனாரு. அதுதான் அவரோட பிளஸ். அன்ஆர்த்தடாக்ஸா விளையாடுறதா அவரோட பிளஸ். ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸும் பார்ப்பாரு, அதுலேயே பாத்தீங்கன்னா ஃபெயிலியரும் பார்ப்பாரு. அதுல நம்ம ரொம்ப ஆராயக்கூடாது. ஸோ ஃப்ரேசர் மெக்கர்க் இனிஷியலா அவுட் ஆனாலே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னோட ப்ரிவியூலும் நான் அதுதான் சொல்லியிருப்பேன். பட் எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. ஆக்சுவலி குட் ஸ்டார்ட் அகைன் ஒன்ஸ் அகைன் அவர் அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி டீப் ஸ்கொயர் லெக்ல கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். பட் எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிருத்திவி ஷா வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்றாரு. லாஸ்டா ஒரு 4 மேட்சஸ் பாருங்களேன். போன மேட்ச் வேணா ஒரு விளையாடாம இருந்திருக்கலாம். பட் அது முன்னாடி மேட்சஸ் இருக்கும். லாஸ்ட் ஒரு 4 மேட்ச்லயும் செமையா ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு 3 பவுண்டரி 4 பவுண்டரி அடிக்கிறாரு. ஆனா உடனே அவுட் ஆயிடுறாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பிருத்திவி ஷா வந்து ப்ரீவியஸ் IPL நிறைய பார்த்திருக்கேன். நிறைய 80 70 எல்லாம் அடிச்சிருக்காரு. பட் இந்த IPL ஈவன் தோ ஹி இஸ் ஃபேட்டிக், ஈவன் தோ ஃபிட்னஸ் பெருசா இல்லைனா கூட, பட் ஹி சீம்ஸ் டு பி a better batsman எனக்கு தோணுதுங்க. இந்த IPL நிறைய விஷயங்கள் கொஞ்சம் விஷயங்கள் ஆக்சுவலா அவர் மாத்திருக்காரு. அது கிளியரா தெரியுது. பட் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஒரு கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட இருந்து தேவைப்படுது. அதான் மேட்டர். ஏன்னா குயிக்கா ஒரு 2-3 4 அடிச்சு அவுட் ஆகிறதுனால அது பெருசா யூஸா ஆகுறது இல்லை டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச்லயும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்டார்க் 3 4 அடிச்சாரு. ஆஹா, பிருத்திவி ஷா இந்த மேட்ச்ல செய்வாரான்னு நினைச்சா, பட் அன்பார்ச்சுனேட்லி ஸ்டாங்கிள் டவுன் த லெக். அண்ட் அபிஷேக் போரல் ஒன்ஸ் அகைன் நம்பர் 3 இறக்கிருக்காங்க. நான் அபிஷேக் போரல் பத்தி கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லி ஆனுங்க. என்னங்க இவ்வளவு ஹார்ஷா இருக்கீங்கன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. நான் உன்னிப்பா அவரோட கேமை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாடினார் பாத்தீங்களா பஞ்சாப் கிங்ஸோட, அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேமியோ, அது வந்து செம நாக்குங்க. அதுல பேச்சே கிடையாது. அவரை பத்தி நான் நிறைய பாராட்டினேன். பிளஸ் இஸ் a great talent. He is having a great talent. அதுல எந்த டவுட்டும் இல்ல. பட் he has to play for the team. செல்ஃபிஷா வந்து இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்க்காக விளையாடக்கூடாது. ஐ திங்க் இதோட அவர் வந்து பாத்தீங்கன்னா அது 3வது இன்னிங்ஸ் நான் பாக்குறேன். he is taking lot of time. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச் மும்பையோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃப்ரேசர் மெக்கர்க் செம்ம காட்டிட்டு இருக்காரு. இவர் ஒரு எண்ட்ல பயங்கரமா டிஃபென்ஸ் விளையாடிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் இவர் பாட்டுக்கு டாட் பால்ஸ் விளையாடிட்டு இருந்தாரு, which was not acceptable at all. உங்க பொசிஷனை நீங்க வந்து தக்க வச்சுக்கணும்னு சொன்னதுக்காக நீங்க அப்படி விளையாடுறதுனால 4 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்பெல்லாம் T20 கேம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அபிஷேக் போரலுக்கும் ஃப்ரேசர் மெக்கருக்கும் பெரிய வயசு வித்தியாசம் கம்மியா தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? ஆனா அவர் எப்படி விளையாடுறாரு பாருங்க. சோ உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு பால் 1ல இருந்து அடிக்க, ஏன் அடிக்க மாட்டேங்கிறீங்க? சோ அப்போதான் நீங்க வெளியில தெரியுவீங்க. நீங்க வந்து போய் பால் டைம் எடுத்துட்டு போய் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணீங்கன்னா பெருசா வெளியில தெரிய மாட்டீங்க T20ல. சோ அதே மாதிரிதான் அதுக்கு முன்னாடி மேட்ச்லயும் ஒரு ஸ்டிஃப் டார்கெட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அகைன்ஸ்ட் SRH. அதுலயும் 45 of 34 விளையாடினாரு. ரொம்ப பால்ஸ் வேஸ்ட் பண்ணாரு. சோ இது 3வது மேட்ச். இந்த மேட்ச்லயும் வந்து பாக்குறேன் he was taking lot of time actually. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நீ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பால் நீ ரன்னே அடிக்கல, 2 ரன் 3 ரன் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கும் மொமெண்டம் மிஸ் ஆகும். உங்களோட டீமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸும் இருக்காது. ஐ திங்க் இந்த ஒரு விஷயத்தை அபிஷேக் போரல் மாத்தணும். ஏன்னா டெல்லி ட்ரஸ்ட் பண்ணி அபிஷேக் போரலுக்கு வந்து இவ்வளவு சான்ஸ் தராங்க. சோ அதை ஒரு கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இஸ் a great talent. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் ரிஷப் பண்ட் ஒரு 20 of 27 ஸ்டே பண்ணி விளையாடி இருக்கணும். பட் அவர் கேம் அப்படிதான் அன்ஆர்த்தடாக்ஸா விளையாடுவாரு, அவுட் ஆவாரு. அண்ட் ஷை ஹோப் பியூட்டிஃபுல் பால், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃப்ரம் 5 over சும்மா அப்படியே மிடில் நிப்பாய் ஆஃப் ஸ்டம்பில் அடிச்சது. அண்ட் I was little disappointed with அக்சர் பட்டேலுங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு பக்கம் விக்கெட்ஸ் போச்சு எனக்கு புரிஞ்சுது. பட் ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனலா அவர் கட் ஷாட் கவர் டிரைவ் அதே தான் விளையாடிட்டு இருந்தாரு. நீங்க வேணா பாருங்களேன், இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் கூட அவைலபிளா இருக்கும் ஜியோ சினிமால. ரொம்ப நேரமா ஒரே ஷாட்டே விளையாடிட்டு இருந்தனால சுனில் நாராயணுக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஓகே இந்த ஷாட்டா விளையாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிடில் ஸ்டெம்ப்ல இருந்து அது குத்தி டேர்ன் ஆகிற மாதிரி பால்ஸ் நிறைய போட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி இன்சைடேஜ் அவுட் ஆயிட்டாரு. பட் we have to give huge credit to குல்தீப் யாதவ். ஏன்னா சீரீஸா வந்து பாத்தீங்கன்னா 35 நல்லா விளையாடுனாருங்க. அப்படி இப்படி ஒரு எட்ஜ் பவுண்டரிஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் சில சிங்கிள்ஸா இருக்கட்டும், சில டூஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு ஷாட் 6 அடிப்பாரு, ஒரு ஃபுல் ஷாட் அடிப்பாரு மிச்சல் ஸ்டார்க்கு. அதெல்லாம் செம்ம ஷாட் ஆக்சுவலி. ஸோ கிரெடிட் கொடுக்கணும். கடைசி வரைக்கும் தம் கட்டி ஒரு 150 வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. பட் போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா we have to appreciate வருண் சக்கரவர்த்திங்க. வாய்ப்பே கிடையாது. சூப்பர் ஸ்பெல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி such a crucial match for him. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா
he had a very poor outing against Punjab Kings, but in the matchல பியூட்டிஃபுல்லா போட்டு 4 overs 3 wickets just 18 or 17 runs தான் கொடுத்தாரு. ஸோ தட் இஸ் a fantastic spellங்க, சான்ஸே கிடையாது. ஈவன் சுனில் நாராயணே வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டாரு இந்த ஸ்பெல்ல. அண்ட் எல்லாருமே நல்லா போட்டாங்க. வைபவ் வராரா, ஹர்ஷித் ராணா பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. ஸ்டார்க் மட்டும் தான் திருப்பி அடி வாங்கினாரு. பட் என்ன ஒரு மேட்டர்னா, ஒரே நல்ல விஷயம் அவர் பண்ணது ஃப்ரேசர் மகர் விக்கெட் எடுத்ததுதான். பட் எனக்கு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது, ஹர்ஷித் ராணா நல்லா போடுறாரு, பட் he has to work out on his attitude. அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்ரீசாந்த் ஞாபகம் தான் வருது. அவர் ஏற்கனவே சன்ரைசர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் விக்கெட்ல சென்ட் ஆஃப் பண்ணி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைன்லாம் போட்டு பயங்கரமா வச்சாங்க அப். பட் இந்த மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் போரல் விக்கெட் திருப்பி எடுத்து ஒரு சென்ட் ஆஃப் பண்ணாரு. அதுக்கப்புறமா he is realizing ஆஹா நம்ம ஆறு கோலர்ல பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மாத்துறாரு. பட் he was clearly showing a send off. அதுக்கு எதுவுமே ஆக்சுவலா அம்பையர்ஸோ தேர்ட் அம்பையர்ஸோ எதுவுமே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிகாஸ் அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. இன் ஸ்பைட் ஆஃப், நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, அவர் எவ்வளவு இது பண்ணிருக்காரு. அண்டர் 19 நிறைய பண்ணிருக்காரு, நான் பாத்திருக்கேன். பங்களாதேஷ் விட்டுருங்க, அவங்க அப்படிதான். பட் நம்ம ஏன் அப்படி பண்ணணும்? ஸோ அவர் அண்டர் 19 பண்ணிருக்காரு. பட் இட் கம்ஸ் டு IPL இன்டர்நேஷனல் மாதிரி மேட்சஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பண்ணாருன்னா வேலைக்கு ஆகாது. டேலண்ட் இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க, ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் ஹர்ஷித் ராணா அதுல கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். அதெல்லாம் இருந்தாதான் ஐ திங்க் he deserve to be in இந்தியன் டீம். நல்ல டேலண்ட் மட்டும் இருக்கக்கூடாது, ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் என்னோட ஒரு பாயிண்ட். பட் ஓவரால் குட் bowling பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் KKR. அண்ட் பேட்டிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபில் சால்ட் அடிச்சு உரிச்சிட்டாருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது மேல என்ன சொல்ல முடியும்? ஒன்னு சொல்லி நிறைய ஃபில் சால்ட், ரெண்டு பேர்ல ஒருத்தர் மிஸ் பண்ணாலும் ஒருத்தர் அடிப்பாரு, அதுதான் ஒரு மேட்ரு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சரியா படல சுனில் நாராயணுக்கு. பட் ஃபில் சால்ட் 33 balls 68 அடிச்சு உரிச்சிட்டாருங்க. கிட்டத்தட்ட 392 runs இந்த சீசன்ல சூப்பரா விளையாடுறாரு. ஒரு ஆப்ஷன்ல எடுக்காத போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் KKR குயிக்கா எப்போ ஜேசன் ராய் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ட் அவுட் ஆனாரோ டியூ டு பர்சனல் ரீசன்ஸ், டக்குன்னு ஃபில் சால்ட் எடுத்தாங்க. பிகாஸ் ஃபில் சால்ட் வாஸ் இன் a tremendous form. அப்பதான் ஒரு 2 செஞ்சுரி போட்டார் வெஸ்ட் இண்டீஸோட பேக் டு பேக் ஒரு பெலாட்ரல் சீரீஸ்ல. அவரை போய் எப்படிங்க யாரோ அடிக்கிறீங்க, ஃபில் சால்ட் மாதிரி ஒரு டேஞ்சரஸ் T20 பிளேயர் எடுக்க மாட்டேங்கிறீங்க மாதிரி இருந்தது. ஆனா KKR ரொம்ப பிரில்லியண்டா எடுத்து இன்னைக்கு பாருங்க, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா கீப்பிங்கும் நல்லா பண்றாரு, நிறைய இம்பார்ட்டன்ட் கேச்சஸ் எடுக்கிறாரு. அட் சேம் டைம் பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு, சூப்பரா ஸ்டார்ட் கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் அவரும் லைக் எங்கேயோ போகுது, எப்படி ஒரு டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா காம்பினேஷன் சொல்றோமோ அந்த மாதிரி தான் சுனில் நாராயண் அண்ட் சால்ட் காம்பினேஷன். அண்ட் ஒன் டவுன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஆக்சுவலா ரிங்கு சிங்க்கு. பட் சரியா அவர் விளையாடல, யூஸ் பண்ணிக்கலன்னு தான் சொல்ல முடியும். 11 balls 11 runs. பட் 2 ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 runs பார்ட்னர்ஷிப்பை போட்டு கேம் ஒரு 16.3 overs முடிச்சிட்டாங்க. டெல்லி போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்சர் பட்டேல் இஸ் த ஒன்லி பாசிட்டிவ். 4 overs கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காரு அந்த மனுஷன், பேச்சே கிடையாதுங்க. அவர்லாம் ஷுவர் ஷாட் நம்ம T20 வேர்ல்ட் கப்ல இருக்கணும், அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி போலிங்ல. எக்கனாமி ரேட்டு பாத்தீங்கன்னா லைக் 7, 8 அதுக்கு மேல போவே மாட்டேங்குது. கன்சிஸ்டன்டா 2 wicketsம் எடுக்கிறாரு, பியூட்டிஃபுல்லா போட்டாரு. மத்த போலர்ஸ்க்கு பெருசா ஸ்கோரும் இல்ல ஆக்சுவலா போலிங் போட, அண்ட் அவங்களும் பெருசா போடல அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். டெல்லி வில் பி டிசப்பாயிண்டட், அதுல எந்த டவுட்டும் இல்ல. பட் KKR வில் பி வெரி ஹாப்பி ஆஃப்டர் லூசிங் லாஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் PVKS, ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் மேட்ச். கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருப்பாங்க. தே ஆர் இன் a good position in second place with 12 points and with better run rate. So பொறுத்து பார்க்கலாம் ரிமைனிங் மேட்சஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி ஃபில் சால்ட்டுங்க. ஏன்னா 68 of 33, 7 பவுண்டரி, 5 6, ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 205க்கு மேல. அதாவது எங்க போட்டாலும் அடிக்கிறான்டா, ஃப்ரண்ட்ல போட்டினாலும் கவர்ஸ்ல தூக்கி அடிக்கிறேன், இல்ல லாங் ஆன்ல தூக்கி அடிக்கிறேன், ஷார்ட்டா போட்டினா தூக்கி மிட் விக்கெட்ல அடிக்கிறேன். ஸோ லிட்டரலி பவர்ஃபுல் பேட்ஸ்மேன், கிரேட் அடிஷன் டு KKR, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் இந்த மேட்ச்ல செம இம்பாக்டா இருந்தாரு. அதனாலதான் கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவார்டை வந்து சால்ட்டுக்கு கொடுக்குறோம். So get the bowler of the match. Yes, obviously Varun Chakravarti, superb comeback. Last match வந்து பாத்தீங்கன்னா சம்மடி வாங்கினாரு பஞ்சாப் கிங்ஸோட. அண்ட் இமிடியேட்லி நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கு அவரை பாராட்டியே ஆகணும். இந்த வே அவர் ரிஷப் பண்ட்டுக்கு போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் த பேட் விளையாடும் போது அந்த பாலை நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒரு மாதிரி வாபுலாவும் அந்த பாலை அப்படி விட்டுருப்பாரு, அகைன்ஸ்ட் த டர்ன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் டெலிவரி அது ஆக்சுவலா, ஆனா ரொம்ப டிஃபரெண்டா போட்டாரு, எனக்கு பிடிச்சிருந்தது அந்த டெலிவரி. ஸோ அது ஒரு கீ விக்கெட் அந்த டைம்ல, ரிஷப் பண்டோட விக்கெட். அண்ட் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அதனாலதான் கெத்து bowler of the award நம்ம வந்து வருண் சக்கரவர்த்திக்கு தரோம். ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா நான் வந்து ஃபில் சால்ட் கொடுப்பாங்க. என்னங்க விக்கெட் கீப்பருக்கு தரீங்க? எஸ், அவர் பேட்டிங் மட்டும் இல்ல, கீப்பிங்கும் நல்லா பண்ணாரு. நிறைய இம்பார்ட்டன்ட் கேட்ச் எடுத்தார். எஸ்பெஷலி குமார் குஷாகரா ஒரு பால் அப்படி பேட்ச்ல பட்டு இப்படி வரும், டக்குன்னு இமிடியேட்டா அவருக்கு அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தது, அந்த பாலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட கீப்பிங் சூப்பரா இம்ப்ரெசிவா இருந்தது, பிளஸ் அவரோட பேட்டிங் சூப்பரா இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா நான் ஃபில் சால்ட் கொடுப்பேன். அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரேசர் மர்கர்கோட கேட்ச் ஒன்று எடுத்தாரு பாத்தீங்களா, வெங்கடேஷ் ஐயர். அது ரொம்ப ரொம்ப குரூஷலா அமைஞ்சதுங்க. ஏன்னா அவர் விக்கெட் ரொம்ப கீ. ஏன்னா ஸ்டார்டிங்ல நீங்க அவர் எடுக்கலன்னா டப்புன்னு 20 பால்ல ஒரு 56, 20 பால்ல ஒரு 60 அடிச்சு குடுத்துட்டு போயிடுவாரு. பட் இந்த மேட்ச்ல அது நடக்கல. ஏன்னா சூப்பர் கேட்ச் ஃப்ரம் வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா அந்த விக்கெட் வேணா ஸ்டார்க் எடுத்துருக்கலாம், ஆனா அந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்கடேஷ் ஐயருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா லோ கேட்ச், ரொம்ப டிஃபிகல்ட்டான கேட்ச், சூப்பரா எடுத்தாரு. அதனாலதான் அந்த அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்கடேஷ் ஐயருக்கு கொடுக்குறோம்.
சொதப்பல் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எஸ் டெல்லியோட பேட்டிங் கண்டிப்பா சொல்லலாம் ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க பேட்டிங் என்டையர் பேட்டிங்கை குல்தீப் யாதவ் விட்டுருங்களேன், அவர் போலர், அவர்கிட்ட இருந்து நம்ம பேட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ண போறதில்ல. பட் அதர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது. அண்ட் அடுத்த ஒரு சொதப்பல், 2 சொதப்பல் சொல்லுவேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஃப்ரம் லிசார்ட் வில்லியம்ஸ். லாஸ்ட் மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா லிசார்ட் வில்லியம்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் வந்து பாத்தீங்கன்னா சரியா கொடுக்கல ஃபார் மும்பை இந்தியன்ஸ். பட் டார்கெட் ஜாஸ்தி அடிச்சிருந்தாங்க, அதனால தப்பிச்சிட்டாங்க. பட் இந்த மேட்சிலும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஓவர்ல வைடு, நோ பால், 6, ஒரு ஓவர்ல 23 ரன். நீங்க டார்கெட்டே 153 தான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல 23 ரன் கொடுத்துட்டீங்கன்னா அப்பயே கேம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ இதுதான் இந்த 2 விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி பயங்கரமா சொதப்பினாங்க இந்த மேட்ச்ல, என்னோட ஒரு ஃபீல். டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட் விக்கெட்டுங்க. ஏன்னா ரிஷப் பண்ட் அப்பதான் கொஞ்சம் செட் ஆனாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி எடுத்தாரு பாத்தீங்களா விக்கெட், அது ரொம்ப குரூஷலா இருந்தது. ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் நின்றுந்தாருன்னா டெஃபினட்டா ஒரு 25-30 ரன்ஸ் நம்ம பார்த்திருப்போம் கண்டிப்பா. டெல்லி ஒரு 185-190 அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும், அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்டோட விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெல்லி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மேட்சே டர்ன் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஓகே கைஸ், ஐ திங்க் நீங்க எல்லாமே அவார்ட் செக்ஷன் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.